பணம் இருந்தால் வாழ்ந்துடலாமா அப்படின்னு கேட்டால், பணம் இருந்தால் தான் வாழ முடியும் இந்த காலகட்டத்தில். பணம் இல்லாமல் ஒன்றும் பண்ண முடியாது. ஆனால் பணம் மட்டுமே வாழ்க்கையாடாது இல்லையா? வாழ்கிறான்ப்பா அவன். நினச்சா ஒரு காரில் போகிறான், நினச்சா ஒரு காரில் வரான், நினச்ச பொருளெல்லாம் வாங்கிடுறான். அப்படி ஒரு நொடிக்கு நொடி எந்த பொருளெல்லாம் வாங்குறான். ஆனால் அவங்களால போய் அன்பு வாங்க சொல்லுங்கள் பார்க்கலாம். வாங்கவே முடியாது. அவர் தான் நம்ம முருகர், அன்பு முருகர். நம்ம அன்பு முருகனை வழிபட்டுருக்கோம். பணம் இன்றைக்கி வரும், நாளைக்கு போகும். நம்ம தேவைக்கு ஏற்ப பணம் இப்போ நம்ம முருகர் நமக்கு கொடுத்துட்டு தான் இருக்கார், கொடுக்காம இல்லை. ஆனால் மற்றவங்க மாதிரி நம்மளும் பணக்காராக வாழணும்னு நம்ம நினைக்கிறோம். ஆனால் பணக்காராக வாழ்கிறவங்க எல்லாருமே சந்தோஷமாக தான் இருக்காங்களான்னு கேட்டிங்கன்னா, நிஜமாக அவங்களால சந்தோஷமாக இருக்க முடியாது. பணம் மட்டுமே ஒருத்தருடைய வாழ்க்கை ஆகிடாது. ரோட்டில் வாழ்கிறவங்க கூட இணை பிரியாமல் வாழ்வாங்க. அங்கே அன்பு இருக்கும். எவ்வளவோ காசு கோடி கோடியாக கொட்டி இருந்தாலும் பிரிஞ்சிருவாங்க. அவங்க அன்பு இருக்காது, புரிதல் இருக்காது. பணத்தை மட்டுமே எதிர்பார்க்குறவங்க என்றைக்குமே அது நீடிக்காத ஒரு அன்பாக தான் இருக்கும். அன்பாக இருக்கவங்க எதையுமே எப்போவுமே எதிர்பார்க்க மாட்டாங்க. அன்பு எதையுமே எதிர்பார்க்காது. அன்பு அன்பை மட்டுமே எதிர்பார்க்கும். அதுதான் நம்ம முருகர். நம்ம அன்பாக ஒரு விஷயத்தை யோசிக்கும் போது, அன்பாக நேசிக்கும் போது அந்த விஷயம் நமக்கு சாதகமாக நடத்தி வைப்பார் நம்ம முருகர். பணம் இருக்கவன் வாழ்கிறான்னு நம்ம நினச்சிக்கிறோம். நம்ம வாழ்கிற ஒரு வாழ்க்கை கூட அவனால் வாழ முடியாது. அவனை விட ரொம்ப அதிர்ஷ்டசாலி நம்ம தான். பணக்காரனை விட ரொம்ப சந்தோஷமாக வாழக்கூடியவங்க நம்மளாக தான் இருப்போம். ஏன்னா நம்மக்கிட்ட அன்பு இருக்குது. எல்லாம் வல்ல முருகர் நம்மக்கிட்ட இருக்கார். பணக்காரங்கிட்ட முருகர் இல்லையான்னு கேட்டால் முருகர் இருப்பார். அவங்கெல்லாம் ஒரு கடவுளாக தான் கும்பிடுவாங்க, ஒரு கடமைக்கு கும்பிடுவாங்க. நம்ம அப்படி இல்லை. நம்ம குடும்பத்தில் ஒருத்தராக நம்ம உள்ளத்தில் வச்சு அவரை நம்ம நேசிக்கிறோம், அவரை வணங்குகிறோம். அதனால் நமக்கு தேவையான பணத்தை கொடுத்தா போதும். தேவைக்கு அதிகமாக பணத்தை வச்சு நம்ம என்ன பண்ண போகிறோம்? இரும்பு போட்டியில் பணத்தை பூட்டி வச்சு செல்லரிக்கக்கூடிய பணம் எத்தனையோ பேர் பசியை ஆற்றக்கூடியதாக இருந்தால் அது நல்லதாக தான் இருக்கும். ஆனால் நிறைய பேர் அப்படி நினைக்க மாட்டாங்க இல்லையா? பணத்தை சேர்த்து வச்சுக்கிட்டு நிம்மதியை தொலைச்சிக்கிட்டு இருக்காங்க. நம்ம நிம்மதியை சேர்த்து வச்சுக்கிட்டு பணம் எவ்வளோ செலவு பண்ணாலும் நம்ம திரும்ப நம்மக்கிட்ட வந்துகிட்டே தான் இருக்கும். இறைக்கிற கிணறு தான் சொர்க்கம்னு சொல்லுவாங்க. நம்ம நல்ல விஷயத்துக்காக நம்ம செலவு பண்ணும் போது அந்த பணம் பல மடங்காக நமக்கு சேர வைப்பார் நம்ம முருகர். அதனால் பணம் இருக்கவன் தான் வாழ்கிறான்னு நம்ம நினச்சிக்கிறோம். மனம் இருக்கவன், உண்மையாக பக்தி இருக்கிறவன், அன்பாக இருக்கிறவன் தான் வாழ்ந்துட்டுருக்கான். இன்றைக்கி ரோட்டில் இருந்தாலும் வாழ்கிறான். அவனுக்கு தேவை கொஞ்சம் சாதம், கொஞ்சம் சாப்பாடு, கொஞ்சம் தூக்கம். அன்பான ஒருத்தர் நம்ம கூட இருந்தால் நம்ம வாழ்க்கையும் சொர்க்கம்தான். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா.